Hi babes, welcome back to my channel Drama Lover Shifa Secret Lover episode 2. ஃபர்ஸ்ட் சீனு இவங்க சின்ன வயசா இருக்கும்போது நடந்த அந்த சீன்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ டாவ் இருக்கான்ல, அவன் பஸ் ஸ்டாண்டு கிட்ட அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியா ஜுன்ஷியும் ஷாயாங்கும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இவன் அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. டோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, என்னாச்சு, எதுக்கு எங்கே நின்றுக்கிட்டு இருக்க, எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவை தேடி தான் நான் போகிறேன், எங்கள் அம்மா பீச் கிட்ட தான் எங்கேயோ இருக்காங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க போல். அவன் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதனால அம்மாவை தேடி அவன் தனியாக கிளம்பியிருக்கான். அவன் அழுகவே ஜுன்ஷி அவனோட கையை பிடிச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்று அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அந்த குட்டி பையன் சிரிக்கிறது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. அப்போ ஷாயாங் கேட்குறான், டேய் நமக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நம்ம ஃபோனில் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி போகலாம் அப்படின்னுட்டு, அழாத நான் உன்னை உங்கள் அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜுன்ஷி சொன்ன மாதிரியே டாவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். ஷாயாங்க்கு பயமாக இருக்குது. டே உனக்கு வழி தெரியுமாடா அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அம்மா பீச் கிட்ட தானே இருக்காங்கன்னு சொன்ன, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். டாவ் வழியில் கொஞ்சம் பயப்படுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொன்னல கண்டிப்பாக நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு தைரியமாக கூட்டிகிட்டு போகிறான். அவன் சொன்ன மாதிரி அங்கே பீச் வந்துடுது. பீச்சை பார்த்ததுமே ஷாயாங் செம்மையாக ஹாப்பி ஆகிடுறான். பீச் அப்படின்னு ஓடி போய் அங்கே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ரெண்டு குட்டி பசங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரையும் ஷாயாங் ஃபோட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க நினச்சி வந்த மாதிரி டாவோடைய அம்மாவை அவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல. அவங்கள தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம லாஸ்ட் எபிசோடு பார்த்தோம்ல, டாவ் குளிச்சுட்டு வரான். அப்போ ஜுங்ஷி முழிச்சுட்டு தான் இருப்பான். டாவ் வரான்னு தெரிஞ்சதுமே தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்போ டாவ் அவன் பக்கத்தில் அவனை டச் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்க, நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல சன்ஸ்க்ரீன் போடாமல் விளையாட போகாதான்னு, இப்போ பாரு அவன் முதுகெல்லாம் ரெட் கலர் ஆயிடுச்சு, ஒரே சன்பர்ன் அப்படின்னு அந்த சன்பர்ன் ஆன இடத்துல ஆயில்மெண்ட் தடை விடுறான். அப்படின்னா நீ ஆயில்மெண்ட் தான் தடை விட வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் வேற என்ன பண்ண வந்த நீ நினைக்கிற அப்படின்னு கேட்க, ஜுங்ஷிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ டாவ் அவன் பக்கத்தில் போய் சொல்கிறான், அன்னைக்கு சினிமா தேட்டர் ரெஸ்ட் ரூமில் கூட நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அதனால நீ ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் விளையாடுவாங்களாமா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, உண்மையாலுமேவா அப்படின்னு ஜுங்ஷி ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம் அப்படின்னு டாவ் சொல்ல, அப்படியா விஷயம், நான் கூட இது வேற என்னமோ அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொன்ன அப்படின்னு டாவ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிவிடு, சீக்கிரமாக சரியாகட்டும் அப்படின்னு சொல்கிறான். சரி நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா அப்படின்னு டாவ் கேட்க, இவன் என்னடா விளையாடலாமான்னு கேட்குறான். என்ன விளையாட்டு அப்படின்னு ஜுங்ஷி பயந்துக்கிட்டே கேட்குறான். ஒருவேளை அன்னைக்கு பாத்ரூமில் ரெண்டு பேரும் விளையாண்டாங்கல்ல அந்த விளையாட்டை சொல்கிறான்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு டாவ் சொல்கிறான், அதான்டா நம்ம ஃபோனில் விளையாடுவோம்ல அந்த கேமுன்னு சொல்ல. ஓ அந்த கேமா, ஆனால் என்கிட்ட காசு இல்லைடா, நான் எல்லாம் காலி பண்ணிட்டேன்னு சொல்ல. நான் வேணா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு டாவ் சொல்கிறான். ஆனால் உனக்கு காசு வேணுமே அப்படின்னு கேட்க, பரவாயில்ல எனக்கு காசு வேணும் தான், ஆனால் அது ஒரு சீக்ரெட்டு, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டாவ் அவங்ககிட்ட இருந்த காசை ஜுங்ஷியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஜுங்ஷி ரொம்ப ஹாப்பியாக விளையாடிக்கிட்டு இருக்கான். டாவ் அவனே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் இவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க மூணு பேருமே பிளான் பண்ண மாதிரி பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சை பார்த்ததுமே ஷாயாங் செம்ம ஹாப்பி ஆகிடுறான். வருஷம் வருஷம் நம்ம இந்த பீச்சுக்கு வரோம், அப்பயும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ டாவ் சொல்கிறான், எங்கள் அம்மா என்னை இந்த இடத்துல தான் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு. அப்போ சின்ன வயசில் அவங்க அம்மாவை தேடி அவங்க வந்தாங்கல்ல அந்த ஞாபகம் வருது. அப்போ அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்க முடியலல்ல. அப்போ ஜுங்ஷி அவங்ககிட்ட சொல்லுவான், உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கலன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என்னுடைய அம்மாவை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எங்கள் அப்பா, என்னுடைய அண்ணன் எல்லாரையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஷாயாங் அதே மாதிரி சொல்கிறான், நானும் என்னுடைய அம்மா அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு. இனிமேல் நம்ம மூணு பேருமே இதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு மூணு பேருமே தலையை முட்டிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ டாவுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஷாயாங் ஃபோன் அங்கே செட் பண்ணிவிட்டு கேமரா அங்கே செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்றான். எப்பயும் மூணு பேர் அதே மாதிரி ஒன்றா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க காலேஜ்க்கு வந்துடுறாங்க. அப்போ காலேஜில் இந்த கிளப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாருமே அவங்களோட கிளப்பை ப்ரமோட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்புமே அவங்களுடைய கிளப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதில் ட்ராமா கிளப்பு ரோமியோ ஜூலியட் ட்ராமா பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ட்ராமா கிளப்புடைய லீடர் நினைக்கிறேன், அவர் திடீர்னு டாவையும் ஜுங்ஷியையும் கூப்பிடுறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு கேட்க, ரோமியோவும் ஜூலியோவுமா 2 பசங்க நடிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் அவங்க நேற்று நைட்டு ஒன்றா வெளியில் சாப்பிட போய் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே அவங்க 2 பேர் ரிஹர்சல் பண்ணும்போது பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. உங்கள் 2 பேருக்குமே அந்த டைலாக்கெல்லாம் நல்லா தெரியல. ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஆக்ட் பண்ண முடியுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே ஆமாம் எங்களுக்கு டயலாக் தெரியும் தான் அப்படின்னு தயங்குறாங்க. டயலாக் தெரியும்ல, அப்போ ஓகே பிடிங்கடா, உங்களை ட்ரெஸ்ஸை மாற்றுங்கடா, காஸ்டியூம் போடுங்கடா, மேக்கப் போடுங்கடா அப்படின்னு அவங்க 2 பேர் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே படத்தில் ஹீரோ ஹீரோயினை பிரிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்கு ரோமியோ ஜூலியட்டாக மேக்கப் போட்டு ஸ்டேஜில் ஏற்றியும் விட்டுடுறாங்க. இவங்களுக்கு தான் டைலாக்ஸ் தெரியும்ல. ஸோ அந்த டா அவனோட டைலாக் எல்லாம் வேற லெவலில் பேசுகிறான். எல்லாருமே அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவனை மாதிரியே ஜுங்ஷி அவனோட டைலாக் வேற லெவலில் பேசுகிறான். அவன் பின்னாடியிலேருந்து டாவை ஹக் பண்ண ஆடியன்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரோமியோ ஜூலியட்டோடைய அந்த லாஸ்ட் சீன் வருது. அதில் ஜூலியட் இறந்துடுவாள். ஜூலியட்டை பார்த்து ரோமியோ பேசுகிற டைலாக்கு இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, நான் நினச்சேன் டாவ் தான் ரோமியோ கேரக்டர் பண்ணுவான், ஜுங்ஷி ஜூலியட் பண்ணுவான்னு நினச்சேன். ஜுங்ஷி ரோமியோ, டாவ் ஜூலியட் கேரக்டர் பண்ணுறாங்க. அதில் ஜூலியட் செத்து போயிட்டான். அவளை பார்த்து நீ இறந்து போயிட்டாலும் உன்னோட அழகு அப்படியே இருக்கு அப்படின்னு அந்த டைலாக் போயிட்டு இருக்குது. அவன் அந்த டைலாக்கை பேசி முடிக்கிறான். இப்போ கடைசியில் அவன் அந்த ஜூலியட்டை கிஸ் பண்ணணும். அவனும் சரி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு குனிறான். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் ஃபேக்காக கிஸ் பண்ணலான்னு தான் பேசி வச்சுருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜுங்ஷி அவனை கிஸ் பண்ணுறதுக்கு குனிறான். அவன் ஃபேக் கிஸ் பண்ணுறதுக்கு தான் குனிறான். ஆனால் டாவ் என்ன பண்ணுறான், அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்தில் எடுத்து உண்மையாலுமே கிஸ் பண்ணிடுறான். ஆடியன்ஸ்க்கெல்லாம் வேற லெவல் அந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த ட்ராமா கிளப்போடைய லீடர் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லடா, அவங்கள விட நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, வேற லெவல் அப்படின்னு கிளாப் பண்ணி எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ட்ராமா முடிஞ்சிடுது. அந்த ட்ராமா கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்களை பாராட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம டாவ் பாட்டுக்கு உள்ளே போகிறான். ஜிங்ஷி அவன் பின்னாடியே போகிறான். சரி அவங்கள விடுங்க, அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரட்டும், நம்ம ஜூனியர்ஸ்க்கெல்லாம் உங்கள் ஆக்டிங் ரொம்பவே பிடிச்சிருக்கும், எல்லாருமே கண்டிப்பாக ட்ராமா கிளப்புக்கு தான் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாவ் எதுவும் பேசாமல் அவன் பாட்டுக்கு போக ஜிங்ஷியும் பின்னாடியே கோவமாக வரான். நம்ம 2 பேரும் ஃபேக்காக கிஸ் பண்ணலாம் தானே பேசியிருந்தோம், எதுக்கு நீ உண்மையாலுமே கிஸ் பண்ண அப்படின்னு கேட்க ஆடியன்ஸ் நம்ம ட்ராமாவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம உண்மையாலுமே கிஸ் பண்ணால் நம்ம ஜூனியர்ஸ்க்கு பிடிக்கும், அவங்க எல்லாரும் நம்ம ட்ராமா கிளப்பில் ஜாயின் பண்ணுவாங்க தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது மட்டும் கிடையாது, நம்ம என்ன இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறோமா, இதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு அன்றைக்கி ரெஸ்ட் ரூமில் கிஸ் பண்ணாங்கல்ல, அதை ஞாபகப்படுத்துகிறான். அதுக்குன்னு நீ எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு டைம் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இன்னைக்கு தான் நான் அவன் ஷாயாங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறதா இருந்தான், நீ இப்படி பண்ணிட்டியே இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான். நீ இன்னைக்கு அவளை ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னது வேண்டாம்மா, நீ ஏன் இப்படி சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் நீ தானே எனக்கு இந்த கோச்சிங் எல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்ல, உண்மை சொல்ல போனால் எனக்கு உனக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது, எனக்கு நீ அந்த ஷாயாங் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கிறதும் பிடிக்கல, ஏன்னா நான் கோச்சிங் கொடுத்ததே நான் உன் கூட நெருக்கமாக வரணுன்றதுக்காக தான், நான் உன் கூட நெருக்கமாக வந்தால் நீ அந்த ஷாயாங்கை விட்டுட்டு என்கிட்ட வருவேன் தான் நான் நினச்சேன் அப்படின்னுட்டு மறுபடியும் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். என்னடா பேசுகிற, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் கிஸ் பண்ணிடுறான். எனக்கு நம்ம வெறும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை கிடையாது, நான் எப்பயும் உன் கூட இருக்கணும், நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு டாவ் சொல்ல, நீ ஜோக் தானே பண்ணுற அப்படின்னு ஜுங்ஷி கேட்குறான். ஆனால் டாவ் அவனை ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கு. வெளியில் மற்ற மெம்பர்ஸ் கதவை தட்டுறாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, மற்ற கிளப் மெம்பர்ஸ் வந்துடுவாங்க அப்படின்னு கதவை தட்டுறாங்க. அப்போ கூட ஜுங்ஷி டாவோட ஃபேஸை பார்த்து நீ ஜோக் தானே பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஆனால் டாவ் எதுவுமே சொல்லாமல் கோவமாக அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அதுக்கப்புறம் காலேஜ் எப்பயும் போல் நார்மலாக போயிட்டு இருக்குது. அப்போ ஜுங்ஷியும் ஷாயாங்கும் கிளாஸில் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அவங்க அனிமேஷன் படிக்கிறாங்க போல், அனிமேஷன் பற்றி கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் ஜுங்ஷியோட மனசு எதுவுமே அதில் இல்லை. அன்னைக்கு டாவ் சொன்னால அதே ஞாபகம் தான் அவன் தலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கணும் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதான் அன்னைக்கு ட்ராமா கிளப்பில் அவங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் டா இவங்ககிட்ட பேசவே மாட்டான், இவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனே பேச போனாலும் பேசாமல் போயிடுறான். அதுக்கப்புறம்
ஜுங்ஷியும் ஷாயாங்கும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டா அந்த வழியாக போகிறான். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறான். ஜுங்ஷி அவனை பார்க்கும்போது அவன் பார்க்காத மாதிரி போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் பார்க்குறாங்க. அப்பயும் டாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறான். அப்போ ஒரு நாள் ஷாயா அங்கே கேட்குறான், என்னடா ஆச்சு, நீ ஒரு மாதிரி இருக்கே, அதுவும் அன்னைக்கு வெல்கம் பார்ட்டி நடந்துச்சுல்ல, அப்ப இருந்து நீ ஒரு மாதிரி இருக்க, உன்கிட்ட யாராச்சும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க. பிரேக்கப்பா? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்னும் ப்ரப்போஸே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? நீ மட்டும் கிடையாது, அந்த டாவ் கூட கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி தான் இருக்கான். ஒருவேளை அவனுடைய க்ரஷ் அவனை வேணான்னு சொல்லிட்டாலோ அப்படின்னு சொல்ல. டாவுடைய க்ரஷ்ஷா? அவனோட க்ரஷ் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. எனக்கு தெரியல அப்படின்னு ஷாயாங் சொல்கிறான். அவனுக்கும் பொண்ணுங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, அவனுக்கு தான் காலேஜில் இருக்க பாதி பொண்ணுங்க ஃபேன்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்ல. உனக்கேண்டா, உனக்கு என்ன கடுப்பாக இருக்குதா அப்படின்னு கேட்க. அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அப்பயும் வீட்டுக்கு போனதுமே அவன் டாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், நீ இப்போல்லாம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரதே இல்லை, நான் பேசினாலும் நீ ரிப்ளை பண்ண மாட்டேன், என்ன ஆச்சு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டாவ் என்னோட டெக்ஸ்ட்டை பார்த்து கூட ரிப்ளை பண்ண மாட்டான். நான் உன் வீட்டுக்கு வந்தேன், ஆனால் அங்கேயும் உன்னை பார்க்க முடியல, இப்போ மட்டும் நீ எனக்கு ரிப்ளை பண்ணலை, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட டாவ் ரொம்ப க்ளோஸ் இல்லை. அப்புறம் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டான். கடைசியில் இன்னும் நீ என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். அதுக்கும் டாவுக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அப்புறம் அடுத்த நாள் காலேஜில் நல்லா செம்மையாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எப்படா நம்ம போகிறது அப்படின்னு ஜுங்ஷி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு டாவ் பின்னாடி இருந்து வரான். அவன் அம்ப்ரெல்லா கொண்டு வரான். டாவை பார்த்ததுமே ஜுங்ஷி செம்மையாக ஹாப்பி ஆகிடுறான். உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக நம்ம பேச வரான். ஆனால் டாவ் என்ன பண்ணுறான், இந்த கொடையை பிடி, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அப்போ ஷாயாங் அங்கே வரான். ஏய், நீ கொடை வச்சிருக்கியாவா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல. ஜுங்ஷி அந்த கொடையை ஷாயாங் கிட்ட கொடுத்துட்டு டாவ் பின்னாடி ஓடி வரான். டாவ் அங்கேருந்து நிற்காம ஓடி போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பில்டிங் கீழே வந்துட்டு ரெண்டு பேரும் நின்றுடுறாங்க. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற, ஏன் எங்கிட்ட இருந்து விலகி ஓடுற அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறான். அப்போ டாவோட கை ரொம்பவே சூடாக இருக்குது. என்னாச்சு உனக்கு, உடம்பு சரியில்லையா அப்படின்னு ரொம்ப கவலையாக கேட்க. நீ சும்மா என்கிட்ட பாவம் பார்த்து பேசாத, எனக்கு உன்னோட பரிதாபம்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னுட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஜுங்ஷிக்கு செமையாக கடுப்பாகுது. இப்போ மட்டும் நான் என்கிட்ட பேசலை, இனிமேல் நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். டாவ் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். அவ்வளோதான்டா, இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோடைய கட்டுடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த சீனே அவன் டாவை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு வரான். டாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இவனுக்கு மனசு கேட்கல. அவனுக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கான். சரியான பைத்தியம்டா நான் அப்படின்னு அவனே திட்டிக்கிட்டு வரான். டாவோட வீட்டு வாசலை நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். போகலாமா வேலாமா, பெல் அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் பாவன்னு சொல்லி பெல் அடிச்சிடுறான். அப்புறம் யாருமே வரல. கொஞ்ச நேரம் கதவு கிட்ட காதை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக டாவ் வந்து கதவை ஓப்பன் பண்ணிடுறான். அப்போ ஜுங்ஷின்னு தெரிஞ்சிருந்தே அவன் கதவை மூட போகிறான். எதுக்கு கதவை மூட, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவன் பேச ட்ரை பண்ணுறான். டே, உனக்கு உடம்பு சரியில்லடா, இப்படி ஓவராக சீன் போடாத, என்னை உள்ள விடு அப்படின்னு சொல்ல. நான் நல்லா இருந்தா என்ன, செத்தா உனக்கு என்ன, உனக்கு தான் என்னை பற்றி கவலை இல்லைல்ல, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். டேய், நீ சும்மா ஏன்டா அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன், நான் டெக்ஸ்ட் பண்ணேன், என் டெக்ஸ்ட்டுக்கு நீ எதுவுமே ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்ல. நீ ஷாயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், போய் ப்ரப்போஸ் பண்ணி எதுக்கு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க. நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு தானே நினச்சேன், ஆனால் இப்போ நான் பண்ணலை, எனக்கு அந்த தாட்டே வரல, ஏன் தெரியுமா, எல்லாம் ஒன்னால தான், எனக்கு உன்னோட திங்கிங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வரல, எனக்கு அவளை பற்றி கூட ஞாபகம் வரல அப்படின்னு சொன்ன. அப்போ டாவ் அவனை உள்ளே இழுத்து, நீ என்ன சொன்ன, என்னை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, என்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க. அப்போ ஜுங்ஷிக்கு கோவம் வருது. உன்னை பற்றி யார் திங்க் பண்ணுவா, போடா, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், உனக்கு உடம்பு சரியில்லை அந்த கவலை கூட இல்லை அப்படின்னு சொல்ல. டாவ் டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுறான். ஃபஸ்ட்டு ஜுங்ஷி ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனும் சும்மா தான் இருக்கான். அப்போ டாவ் அவன் மேலே சாஞ்சுக்கிட்டு, யூ லைக் மீ, அதாவது உனக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கு எப்படி உன்னை பிடிச்சிருக்கும் அதே மாதிரி உனக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் மேலேயே சாஞ்சிடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜுங்ஷி எப்படி ஃபீல் பண்ணுறான்னு இன்னும் அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி டாவே முடிவு பண்ணிட்ட மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேஸ், பை.